பொம்பளை முட்டே ராமர்ப்பா. இங்க வாங்க சும்மா நான் கேட்கிறேன். நான் இருக்கேன். உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். 1000 தான் இருந்தாலும் அவர் என் சித்தப்பேன். நாங்க கூட அவரை பிடிச்சி அப்படி அமுச்சது இல்ல. இல்லையா? ஏய் இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தாள விழுந்துச்சா? அந்த பிள்ளை மேல இடிச்சேன்னா இடிச்சடி வேகத்துல மூஞ்சில போய் குத்தி விட்டேயா? அதுக்குதான் அடிக்க வந்தாப்புல. வாமா. சாரி. 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை மேல இடிச்சிருக்க கூடாது. ஆமா. ராமர் வண்டி ஏறின சரியில்லைன்னு நினைக்கிறேன். இங்க வருங்க. அருமையா அழகா ஒரு தேவதை ஒண்ணு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அத போய் கேட்டுட்டீங்க. ஆளு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படியா? 3 த்ரீசா. ஆஹா. 4 ஸ்னேகா. நக்மா. 5 நக்மா. இங்க வருங்க. பார்த்த உடனே செத்துருவீங்க. என்ன மசிது கடை நான் ஜாகிறேன். இல்ல அவ்வளவு பிரமாதமா இருக்கும்ன்றேன். அப்பேற்பட்ட அழகு மாப்பிள்ள. இந்த திரிஷா, பெருசா, நயன்தாரா, நக்மா இவங்களெல்லாம் நான் சினிமால தான் பார்த்தேன். மொத்தத்துல சொல்ல போனா அப்படி ஒரு பொம்பளை தான். என்னடா சொல்ற? மாப்பிள்ளை எப்பயுமே பொய் சொல்ல மாட்டேன். ஆமா ஆமா. அது சாமி முன்னால நின்று பொய் சொல்ல மாட்டேன். ஏதுக்கு நீங்க திரும்பி பாத்துக்கிறீங்க? பச்சை குழந்தை பொய் சொல்ல பச்சை மண்ணு. மாப்பிள்ள, ஆமா, உங்க வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். ஒரு தேவதையை நான் இடிச்சிருக்கிறது பெரிய தப்புதான். ஆமா, அது தேவதை இல்ல, நைஸ் கேர்ள். நைஸ் கேர்ள். அம்மா இப்ப பாருங்களே, அந்த விளக்கு மாத்த ஒண்ணா கட்டி வைங்க. மாப்பிள்ள, இந்த கண்ணாடி எங்க வாங்குனீங்க? இந்த புள்ள மொட்டை குட்டியா தெரியுதியா? மொட்டை குட்டியா தெரியுதா? இப்ப நானும் மொட்டை குட்டியோட தான் தெரியுவேன். அடிக்கிற பிராட பாரு, 150 ரூபாய்க்கு பாண்டி பஜார்ல வாங்கினேன். இல்ல மொட்டை குட்டியோட, அது கோடு ஓட்ட டவுசர் ஓட்டிருக்கு. அவ என்ன பாத்துட்டு சொல்றியா? மாப்பிள்ள, நீங்க சொன்னது போல பொம்பளை பிள்ளைய பாக்குறேன், கோச்சுக்காதீங்க. பேயினமே தாங்கள் வாழ்க்கை வரலாறை கூறு. நெஞ்சு வலிக்குது. உனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றேன். என்னை காப்பாத்து. என்னடா சொன்ன? இப்ப என்ன சொன்ன? 4 திரிஷா, 5 நக்குமா. இது நக்குமா வாடா? இந்த மோரை பார்த்த நக்க ஆசை. நல்ல பிள்ளை, பேண்ட பிள்ளைன்னு கொஞ்ச நேரத்துல உசுருவ தெரிஞ்சிச்சு. சொன்ன பார்த்து கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ள மயக்கப்பட பார்த்தாப்புல. நான் டைலாக் இந்த மைக் அமத்துங்கிறேன். ஒரு சாரியா கிட்ட போய் தொலைறேன்டா. ஏன்டா? வாவ், நைஸ் பேக். ஆஹா, அவன் பொம்பளை கிடைக்காம சுத்திக்கிட்டு இருக்கியா? என்ன செய்வேன்? சூப்பர்யா. கை பரவரன்னு வருதா? ஆத்தாட்டி போயாமா. சாரி கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. கொஞ்சம் டைலாக் பண்ணிக்கிறேன். காலையில மடப்புறம் கோயில போய் நான் உண்மையிலே காசு வெட்டி போட்டுருவேன்டா. ஹலோ, இப்ப வாசிக்க கூடாது, அவ்வளவுதானே. நான் டைலாக் பேசிக்கிறேன். ஆமா, 1000 தான் இருந்தா. நடையா இது நடையா ஒரு நாடகம். ஐயோ, நைஸ் கேர்ள்ரா, பியூட்டிஃபுல்ரா, பேக் சூப்பர். இந்த விளக்க மாதிரி எங்கனே கலஞ்சியாது. உன்னை யார் தெருக்கூட்ட சொன்னது? அண்ணா, இந்த வலைப்பட்டி மேடையில் நான் பப்புன்னு வேஷம் போடலண்ணே, கோச்சு. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, கோச்சுக்கிறாரு. அத்தாடியே கம்பல்றாயே பாரு. பெரியவர் சிவாஜி கணேசன், பத்மினி அம்மா, இவங்க நடைய இது எவ்வளோண்ணே வரும்? டியூப்லைட்டு 100 ரூபா தானே? காலையில் 200 ரூபா தரேன். விட்ட நோய்க்கு முகரை தெரிச்சு போய் பார்த்துக்கா. ஆள் மூஞ்சி முகரையும் பாரு. நில்லுமாங்க, காலை பெரிய ரவுடி முண்டியா இருப்பா போல இருக்கு. மேடை பேச்சு முக்கியம். தம்பி, நீங்க சொன்னீங்க வாசிக்காம இருந்தேன்ல, என்ன மரியாதை பேசுற? பேசுற என்ன? பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப வக்காலத்து. சரவணா, 1000 மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். வேற ஆள்கிட்ட வச்சுக்கோங்க. என்ன பேசுறீங்க? என்ன பேச்சோட பேச்சு? அந்த பிள்ளை என்ன சொன்னீங்க? ரவுடி முண்டை. என்ன என்னது ரவுடி முண்டையா? யாரு சொன்னது? நான் சொல்றேன். நீமே அப்படி சொல்லலாம். ஐயா ஐயா, இதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுன்ற. அப்படிதான் சொல்லுவேயா? என்னையா சொன்ன? ரவுடி முண்டைண்ணே. நல்ல முண்டைதாயா? நல்ல முண்டையா? அது நான் போஸ்டர் அடிச்சிருப்பேன்ல, நண்ட முன்னை மலை பவதாரினின்ட்டு. ஹலோ, ஏமா உன் புருஷனா? ஐ ஜாலி. ஐ ஜாலியா? எப்ப பண்ணிருப்பேன் போல இருக்கு. வாங்க. வணக்கம். வந்தவர்களை வரவேற்பது வந்தமிழ்நாடு. தங்களுடைய நாட்டுக்கு வந்தவர்களை வரவேற்பது எங்களுடைய பண்பு, எங்களுடைய குலக்கண்பை தவிர
தவறாமல் வந்தவர்களை வரவேற்கிறோம். வாங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எங்க இருந்து வந்திருக்கீங்க? எதற்காக வந்திருக்கீங்க? இங்க வந்ததற்கு காரணம் என்னவென்று நீங்கள் கூற வேண்டும். நீங்க இப்ப பேசுனீங்களா? ஆமாங்க. எனக்கு கவிதை மாதிரியே கேட்டுச்சு. அண்ணன் செருப்புல பிய தரைட்டு வாங்குங்க, தயவுசெய்து. நல்லா இருப்பீங்க. வாங்க. கிடைக்க மாட்டேங்குது. உங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? எதற்காக வந்திருக்கீங்க? நீங்க வந்ததுக்குரிய காரணம், நீங்க வந்ததுக்குரிய விஷயம் என்னவென்று தெரிவிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். கூறுங்கள். நன்றாக சப்புங்கள். சப்புங்கள் ஐயா, நன்றாக சப்புங்கள். முடிந்த அளவுக்கு சப்புங்கள். இல்லை என்றால் சரவணனை புடிச்சுக்கிட்டு சப்புங்கள். என்ன மசுக்கு நான் சப்புறேன்? நன்றாக பேசுங்கள். பேசுங்கள். பேச எனக்கு காக்குமா அவதாரணியா பேசு. நீங்க பேச பேசி பாருமையா. இருமா, என்னை பேச விடு. பேசு. அதுக்கப்புறம் நீ பேசு. ஒரு பொம்பளை பேசி பாருமையா. பேசுங்கள். உங்கள் வாயை திறந்து பேசுங்கள். பேசுங்கள். பேசு. ஆத்தாடி பொம்பளாசிய போயிரும் போல இருக்கப்பா. டேய், சத்தியமா சொல்றேன்டா, வெற்றியா குழம்புலி ஆகி போயிரும்டா. சொல்லிவிட்டேன். ஒரு அழகு மங்கை இருந்தால் இப்படித்தான் வேலை காட்டுவோம். எப்பா அவன் டொங்காசு போறதுக்கு திரியிறியான். இந்த காசு எங்க இருக்கு? ஏய், நீ என்ன ஜோலிக்கு திரியறன்னு தெரியும். முந்தானத்து கிளவியை கரெக்ட் பண்ணாலும் பார்த்தா உன்னால முடியல. இந்த கரெக்ட் முடிய கரெக்ட் பண்ற. வாட் யூ மீன்? ஆமா, பெரிய வெள்ளக்கார துறைக்கு பிறந்தவ. ஏடி எச்சிக்கல நாய். பேசுங்க. உங்களை பேச வேணாம். திருப்பி போக நானும் சரி போனா போது பொம்பளை பிள்ளை ஆச்சுன்னா அந்த மூஞ்சி அப்படி காட்டாங்கிட்டு உங்களிடம் பேச வேணாம். இப்ப அந்த மூஞ்சி அப்புறமா காட்டுறேன். காட்டுமா. இப்ப காமிச்ச மாதிரி காட்டுமா மூஞ்சி. காட்டுங்க முடியும். காட்டு. காட்டுல மூஞ்சி காட்டு. இப்ப காட்டு. 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 மூஞ்சிய காட்டி இப்படி காட்டி. அங்க காட்டியா இல்ல கொப்ப மால அடியா கொண்ட மோச தத்து விடுவேன். அங்கே காட்டுனா என்கிட்ட காட்டுறவள வாரு. யாராவது புள்ளதாசி ஆத்த யாராவது கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இந்த புள்ள மூஞ்சில முழிங்க. புள்ள நல்ல புழுன்னு வர. வாவ், நைஸ். வேற ஒண்ணும் இல்ல, என்னை மாதிரி அழகா பிறக்கும் சொல்ல வராரு. மரியாதை என்ன வார்த்தை சொல்றீங்க? ஒரு அழகு தேவதைய, ஒரு அழகு பதுமைய, ஒரு உத்தம பத்தினி. அந்த பக்கம் கிடக்கு மாப்ள. பின்னாடி கிடக்கு பாருங்க. சொல்றீ அழகு தேவதைன்னு சொல்லுவோம். மண்டே நான் பொழக்கிறேன். மண்டே புழக்காத. அப்புறம் சாமா பத்தனை சொல்லிவிட்டேன். நானும் சரி போனா போது பொம்பளை பிள்ளையாச்சு. ஐயோ கம்பா, என்ன கோணக்கம்பா இருக்கு? ஐயா, நேத்துல இருந்து ஒரே பயமா இருக்கியா? ஒழுங்கா நடடி. என்னமோ மூளை வந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க. அந்த பேசுங்க. உங்கள் வாயை திறந்து பேசுங்கள். நன்றாக பேசுங்கள் ஐயா. பேசுங்க. அப்படியே காட்டாங்க மூஞ்சிய. அந்த மூஞ்சி அங்க காட்டுறீங்க. அங்க மூஞ்சிய காட்டு. எத்தன் தண்டி அத்தாடி ஆடே அப்பா. நான் ஒண்ணும் செய்யலடா. அடிக்கதான்டா செஞ்சேன். தங்கச்சி குழவி எங்கடி கொட்டுச்சு. தங்கச்சியா? இவ்வளவு நேரம் நொட்டுறதுனா நொட்டி போட்டு என்னடா தங்கச்சி? பேசுங்க. அங்க ஒரு ஆத்த அங்க ஒரு லைட்டு கம்பத்தை பிடிச்சு ஆஞ்சி உட்காந்துருச்சு. கொலையாக்குறாங்களே, நான் என்ன செய்வேன்? இந்த மூஞ்சியை பார்த்துட்டு காலைல நம்ம சோத்த வடிக்கவான்னு அந்த ஆத்தா நினைக்குதே, நான் என்ன செய்வேன்? பேசுபார் பவதாரணி, பேசுங்க ஐயா. உனக்கு இப்பதான் சொல்றேன். நன்றாக பேசுங்க. இந்த மயிலே பேசப்படாது. ஒண்ணு வேற ஏதாவது பேசுங்கள். பெரிய நக்கீர உங்களை பேச வேணாம் என்று நான் கூறித்தால் என்னைய செருப்புட்டி கூட நீங்க அடிக்கலாம். அப்படிதான் செய்ய போறேன். ஒரு பொம்பளை வாங்குற ஒண்ணு பேசி தொலை. நான் நடிப்பதற்கு தாங்களுக்கு பிடிக்கவில்லையா? ஆமா, பெரியவங்க கொண்டே முடியும் உன்ன. பவதாரணி, இப்ப நீங்க நடந்தீங்களா? எனக்கு அப்படியே பரதநாட்டியம் ஆடுன மாதிரியே இருந்துச்சு. ஆத்தா வந்து கேட்க மாட்டியாத்தா, நான் என்ன செய்வேத்தா? என்ன பார், பொம்பளை பிள்ளையாரு. உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன் மரியாதை கட்டு போகும். ஐயோ, நான் இங்க உசுர கொடுத்து கத்திட்டு இருக்கேன், அங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இப்ப என்னடாங்கிறீங்க? நாடகத்தை கெடுக்கிற ஆளுக்காரன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்க. தாங்கள் மரியாதை கொடுத்தீங்கன்னா எங்களிடம் இருந்து மரியாதை வரும் ஐயா. உன் சௌரியம் இருக்கல, இங்க பேசப்படாது. உங்க சட்டத்துக்கு நீங்க பேசக்கூடாது. பொம்பளை பிள்ளை எடுத்து விட்டோம்னு சொல்லி எவ்வளவு டீசெண்டா ஒரு ஆம்பளை சாரி சொல்ல வர. ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆண்மகன் வந்துட்டாரு என்று உங்களுக்கு தாங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுகிறேன்.
கொடுக்கிறேன். மரியாதை கொடுத்தா உனக்கு மரியாதை. தாங்கள் மரியாதை கொடுத்தீங்கன்னா என்னிடம் இருந்து மரியாதை வரும். பெண்கள் என் நாட்டின் கண்கள் சொல்லி பெண்களை நான் ரொம்ப மதிக்கிறவன். ஆண்களை நான் என்னைக்கு முதலிடம் கொடுத்து முதல்ல வர சொல்றவன். அப்படியா? முதல்ல வர சொல்லிடுறியா? காசு எவ்வளவு? முதல் மதிப்பு கொடுக்கிறவன். முதல் மதிப்பு என்ன கொடுக்குற? முதல் மதிப்பு ஆம்பளைக்கு எங்க மரியாதை கொடுக்குற? உன் ஜவுரி மருக்கு பேசுற, உன் ஜவுரி மருக்கு நடக்கிற. இப்போ ஒருத்தன்ட்ட நல்ல கொலபலி வாங்க போறட்டே சரவணா, உனக்கு கவலை தான். நீ பேசாம அங்கேயே பெருக்க வேண்டியதாண்டா. ஆமா, எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. என்ன பண்றீங்க? வியாபாரம். என்ன வியாபாரம்? ஓ, அந்த வேலையா? நவதானியம். நவதானியமா? நல்ல வியாபாரம் தானே. சூப்பரா பண்ணுவேன். நவதானியங்கள்ங்கிறது நல்ல வியாபாரம் தான். ஏமா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நல்ல பொருள்களுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது தெரியுமா? நல்ல பொருளுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. சொல்றீங்க? பீஸா, இந்த என்னமோ சொல்லுவாங்களே, பர்கரு, ஃபிங்கர் சிப்ஸு, இதில் பார்க்குறீங்களா? கெக்காங் கொக்காங், இதெல்லாம் ஏசி ரூமில் போட்டு விற்கிறாங்க. ஆமாம். இந்த கம்மங்கூழு, கேப்பக்கூழு, மோர், இதெல்லாம் பாருங்க தள்ளு வண்டியில் விற்கிறாங்க. தெருவில் வந்துருச்சு 30 ரூபா. அப்போ நல்ல உணவுகள்லாம் தெருவுக்கு வந்துருச்சு. உடம்புக்கு கெடுதல் தரக்கூடிய கம்பி கேட்டு போட்டு விற்கிறாங்க, ஏசி ரூம் போட்டு விற்கிறாங்க. அம்மா, இப்போ நீங்கள் நவதானியம் சொல்றீங்களே, எல்லாமே நல்ல. இப்படி கூழா கொடுக்குறீங்களா? என்ன கூழா கொடுக்குறீங்களா, பலகாரமாக கொடுக்குறீங்களா? நவதானியமாவும் கொடுப்பேன், கூழாவும் கொடுப்பேன், அவிச்சும் கொடுப்பேன். அப்படியே எல்லாமே இருக்கு. நல்ல பொருள் தானே. ஆமா. அப்ப நவதானியம் விற்கிறீங்க. கண்டிப்பா. அப்ப வியாபாரத்தை கொஞ்சம் பாப்போமா? அற்பூமி மலைக்கண மலை அம்மா ஓ மலையா அடிச்சு போட நிஜமா. மாப்பிள்ள அதை மட்டும் ஒன்ஸ் மோர் செய்ய சொல்லுங்க. இது ஒரு கிறுக்கு முண்டை. வளையப்பட்டி மேடை ரொம்ப நாகரிகமான மேடை. நான் என்ன பண்ணேன்? பெரியவர்களாக உட்காந்துருக்காங்க. இருக்கட்டும். சாமி முன்னால் இருக்கு. தாய்மார்கள் பார்த்தியா, இன்னைக்கு பட்டாபிஷேகங்கிறதுனால தாய்மார்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. சின்ன பிள்ளை பூரா உட்காந்துருக்காங்க. நாடகம் என்பது மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லணுமே தவிர டெஃபினெட்லி அசிங்க ஆபாசமோ அசிங்கமாக நடிச்சோ மக்களுக்கு எடுக்கப்படாது. இல்லை, நீங்க சொல்றது புரியுது. நல்லது சொல்லணும்னு சொல்றீங்க. அப்போ இப்போ நான் என்ன பண்ணேன்? இது வந்து சினிமா கிடையாது. சினிமா படத்துல தான் கதாநாயகி அந்த உதட்டோட வருவாங்க முத்தம் கொடுக்கறதுக்கு. நல்லா இருக்கும் உண்மையில. இப்போ நான் உங்களுக்கு முத்தம் கொடுத்தேன்றீங்களா? செய்யப்படாது. நான் செய்யல. சின்ன பிள்ளைய ஏமாந்து போயில. சின்ன பிள்ளைய பாவம் இல்லையா? ஹலோ, என் வாயை அப்படித்தான், என்னோடது லிப்பு அப்படித்தான். வாயில மூத்திரத்தை அடிங்கல தம்பி. லிப்பு ஆமா. அம்மா உன் மேல இடிச்சு விட்டான்டா. காலையில் ஊரில் எதுவும் அவதாரம் 5000 10,000 கட்ட சொல்லுவீங்களா? பொம்பளை பிள்ளை அடிச்சாது அவதாரம் கட்டணுமா? 20,000 கூட ஜிபேல கூட மாற்றி விடுறேன். அவதாரம்லாம் கிடையாதா? 101 கோயிலில் காணிக்க விடுறேன். அடிக்கிற அடியில் செவுல வந்து போகும். டான்ஸ் அடிச்சா சிலுக்குடா, அடிக்காம போனா புழுக்குடா. ஏண்டா அந்த புள்ள வாயை பக்கத்துல கொண்டு வருது, அப்படி செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் பாரு. எங்க ஏன்ட்ட காமிச்ச மாதிரி இப்படி காட்டு. இந்த எங்க அண்ணன் எங்க அப்புச்சிக்கலாம் காட்டு. காட்டு பாப்பா. தம்பி கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுங்கப்பா வீடியோவை. ஒத்தட்டை மட்டும் தனியா நான் சொல்ற மாதிரி அதை போடுங்க. ஒத்தட்டை அப்படி நிற்குங்க. ஏய் ஒழுங்கா காட்டுமா. ஐயா திடீர்னு வராதுங்க. சும்மா காட்டு. ஏன் திடீர்னு வராது? காலைல சம்பளம் வாங்குறல்ல. என்னடா மேலி குண்டியா இருக்குமோ? பாத்தீங்களா? இந்த வாயை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி மூளை வந்து ரத்தம் வந்தா எப்படி இருக்கும்? இதுல வாயை கொண்டது அதை ஜூம் பண்ணி காமிச்சிருங்க. எடுத்துட்டீங்களா? ஹலோ, எடுத்துட்டு மூலத்தையும் இந்த வாயை ஒண்ணா மிஸ்டர் சரவணகுமார் சொல்லுங்க டார்லிங் பவதாரணி. என் லிப்பை பார்த்தா அப்படியா தெரிகிறது? நான் சொல்றேன்டா என் தங்கம். 2 ஆரஞ்சு பழத்தை பிச்சு அப்படி வச்சது மாதிரியே இருக்குடா. அவர் அழகை ரசிக்க தெரியாதா? நானா? உலகத்திலே பெரிய அழகு யார் தெரியுமா? நம்மளை சுமந்த ஆத்த மட்டும்தான். அவதான் அழகு. நானும் அழகுதான்.
பார்த்து அவங்க திறமை என்னன்னு தெரியுமா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வளையப்பட்டிக்கு பிடிச்ச கிரகம். ஐயோ அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருந்திருக்க கூடாதா? ஐயோ சரவணகுமார் சும்மா தான் இருக்கேன் பா. அப்பு மூஞ்சி வாரு, இங்க பக்கத்துல வர வர அவருக்கு மூஞ்சி மாறுதப்பா. யார் தனித்தனி ஆடுவோம். நான் வரல. ஏய் வரல நண்பன் ரூமுக்கு கூப்பிட்ட மாதிரி தனித்தனி ஆடுவோம்னே. இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, ஆட முடியாது என்னால. ஏப்பா ஆச்சு. நேத்து அடிச்சானே? நேத்து ஆடல இல்லனே. அடிச்சு ஒரு அண்ணனா ஆடலையா? இல்ல உண்மையாதான். நீங்க வேணா கேட்டு பப்புனு கூட ரொம்ப நேரம் அண்ணனா இல்ல இல்லனே. அப்ப உடம்பு இல்லையா? அந்த கேளுங்க பச்சை மண்ணு போய் சொல்லுமா? ஏமா முதவே சொல்லிருக்க கூடாது. உடம்பு 2-3 நாளாவே காய்ச்சல். ஏ வாயை காட்டதை அடிச்சு விடுவேன். காய்ச்சல் முதல் சொல்லியிருந்தா கூட வேற டான்ஸ். உண்மையிலே காய்ச்சல் ட்ரிப்பு ஏத்திட்டு வந்திருக்கேன். எதுல ஏத்துனாங்க ட்ரிப்பு? ட்ரிப்பு எதுல ஏத்துனாங்க? கையில. கையில ஏத்துன மாதிரி தெரியலையே. வேற எதுல ஏத்துனாங்க? ஐயோ பாவம் காய்ச்சலாமா? ஆமாங்க. சரி ஆட வேணாம், பாவம் உன்னை சிரமப்படுத்தப்படாது இல்லையா? ஆமா சரி காதலிங்க பாப்பா. காலையில டான்ஸ் கொடுக்குற சம்பளத்துல ஒரு 5000 புடிச்சிட்டு கொடுத்துருங்க. வாவ் நைஸ் ஸ்டெப். ஆஹா ஏடா வகுத்தால ஓடினது காசுன்னு வேம போறத பார்த்தீங்களா? இப்ப மட்டும் உடம்பு நல்லா இருக்கான். பத்தியாரே புடிங்க. ஏறாத மனமேல இழந்த வழுத்திருக்கு, இழந்த வழுத்திருக்கு, இழந்த வழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. நாகேரி ஏறி நான் ஏறி நாடு ஏறி நான் மரத்தை வெட்டி விட்டுருவேன். யாருமே ஏற வேணாம். புழப்பட்டுமா இளவாழ கண்ணுகளா எலுமிச்சு முழங்களா அடி மாங்குளத்து மனமேல மயிர் புடுங்க வந்த மயிர் புடுங்கவா? ஐயா உணர்த்தும் மயில் உரத்தும் மயில் ரத்தம் சின்னவழா, மயில் ரத்தம் சின்னவழா பறையில நான் இருந்து பாடுங்குரல் கிளையா, பாடுங்குரல் கிளையா, பாட்டு சத்தங்க கிளையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. ராமேஸ்வரம் புதுப்பாலம் திறக்கப்பட்டது. பயணிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்லா இருக்கு. ஆஹா அண்ணன்டா ரொம்ப நாளாச்சு. இல்லடா உனக்கு தம்பி வேணும். யாரு? நான் தான். ஏண்டா அக்கால் தம்பி இந்த இவ்வளவு நேரம் இந்த மாதிரி பேசுறீங்களாடா? சூப்பர் காப்பாத்தணும்ல. குடும்பம் புழு புழுன்னு இருக்கும்டா. உண்மையான முறை வந்து எனக்கு அத்தமையன் இருக்கட்டும். நானும் பப்புனுக்காரும் போட்டி போட்டு ஆட போறோம். விடக்கூடாது இன்னைக்கு. பப்புல சக்க பிறக்கணும். ஆட போறோம். பயமா? அதாவது இந்த இருக்கிற தாய்மார்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பவதாரணி ஆடும் போது மட்டும் கை தட்டணும். எங்க தட்டுங்க கேட்போம். தட்டுங்க தா. அட தட்டிட்டு கூட எந்திரிச்சு கிளம்பி போங்க. தடி. அப்புறம் இந்த கை தட்ட அப்புறம் மறுபடியும் கை தட்டுங்க பாப்போம். சும்மா தட்டுங்கத்தா. நம்ம ஊர்ல என்ன இது? தட்டுங்கத்தா. தந்தாத்தா அங்க டீ கப்பை தூக்கிட்டு டீயாத்தா குடிக்கிற குடி குடி தும்பா குடி. டீயை குடிச்சிட்டு தட்டுத்த. தாய்மார்கள் பூரா பவதாரணிக்கு மட்டும் தட்டணும். தாய்மார்கள் பூரா உன் குரூப் பூரா சேர்த்து விட்டேன். என் இனத்தை நான் சேர்த்து விட்டேன் ஐயா. எனக்குன்னு ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு. யாரு? எல்லாம் என் அப்பா மக்கா, அண்ணன் மக்கா, தம்பி மக்கா, என் பிள்ளை மக்கா. சோற கைதடுங்கப்பா. சத்தம் பறக்குது பாரு. வேற ஒண்ணும் இல்ல. தப்பி தவறி பொம்பளை பிள்ளைக்கு கைதட்டினா மண்டையில மசூர் முளைக்காது சொல்லிவிட்டேன். அதுல இன்னொரு விஷயம், நீங்க ஊர்ல கை தட்ட சொன்னா என் டார்லிங் பவதாரணியை உங்களால ஜெயிக்க முடியுமா? அவ ஒரு நெருப்புடா, நெருங்க முடியாது. உனக்கு சுடுகாட்டுல குழி தோன்றியா?
இல்ல உங்களை கை தட்டினவங்க அவதாரணி. சொல்லுங்க. இந்தா உட்காந்து தட்டுங்க. எங்க அப்பா கை தட்டுப்பா. இல்ல வேற ஒண்ணும் இல்ல, அம்புட்டும் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற கேஸ். ஏய் அதெல்லாம் நாங்க பப்ளிக்கா வெளியில சொல்ல மாட்டோம். என்ன பார்த்தேன்? சங்கி மங்கி பல்லாக்க குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பவனி வரும் மீனாட்சி. சுக்கனி நம்ம சமச்சாரா சாத்தி. ஊரான ஊருக்குள்ள 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 அந்த அடி தெருக்குள்ள பேருக்குள்ள பேருக்குள்ள உமால தோல் மீது போட. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பாடியடா. சூப்பர். குதிரையில பவனி வரும் மீனாட்சி. சூப்பர்யா. வச்ச பார்வை தீராதடி மச்சாங்கோரி மாறாதடி. ஏய் மச்சாங்கோரி தீராதடி மச்சாங்கோரி மாறாதடி. சூர்யாவா கொக்காண்டிருக்காங்கடா. அண்ணே முடியாட்டா, நீ எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்புன. அவருக்கு என்ன தட்டுற? போய் வீட்டில் ரெடியா இருப்பீங்களா? மச்சான் பேரு மதுரை. மச்சான் பேரு மதுரை. நீ பாரு எதிர ஆரக கட்டி பத்து வரும் ரெண்டு காலு குதிரை. அவர் குண்டுவரை போறாங்க. ஏயா போட்டு சித்திரவதை. மச்சான் பேரு. நமது ஊருக்கு பாதுகாப்பனை வழங்க வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு ஐயா, போயிட்டு வரீங்களா ஐயா? சரி வாங்க வாங்க. இல்லை போயிட்டு வராங்களா? போயிட்டு வர்றாரு. எந்திரிச்சு போ. பேரு மதுரை. என்ன பாரு எதிர. ஏய் மச்சான் பாரு மதுரை. ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் போனேன். குரங்கு கரு பொறுக்குது கணேசா, குரங்கு கரு பொறுக்குது. அதுக்கு முன்னாடி நாட்டுக்கு நம்ம பொறுத்து போல பிறக்குது. அப்படி உக்காளி பிக்கிறாங்க. ஏய் டான்ஸ் எங்க காணா? கை தட்டி கடுப்பா ஏத்துறீங்க. இப்ப பாரு, இல்ல இது எப்படி ஒரு பெண்மணி ஆட முடியும்? ஆடணும்ல. 5500 ஓலா சம்பளம் கேட்க. அவதாரணி. காலையில போலாம். அப்படி இல்ல, உங்களால முடியும். ஆ. உங்களால முடியாதா? அப்படி பப்புன்ட்ட ஆட்டத்துல தோத்துட்டா சரி, என் டார்லிங் பவதாரணி மேடையிலே செத்துருவாடா. மொத்தத்துக்கு பாட கட்டிட்டியா? பவதாரணி என்னப்பா? ஆட முடியலையா? முடியல. ஏமா காலையில உன் புருஷன் காசு சும்மா வருமா? யார் அந்த புருஷே? ஐயோ இந்த பச்சை குழந்தையப்பா. இப்படி பாருடா. காட்டுக்கு போல ருக்குமணிய பின்னால உட்கார வச்சு. ஏய் ருக்குமணியே பின்னால உட்கார வச்சு. ஏய் டா ஏய் டா ஏய் டா. பலே சூப்பர்யா. சிங்கம்யா. பார் என் இனத்தை பார் ஐயா. உன்னை கை தட்ட சொன்னா
உன்னை கைதட்ட சொன்னா பொசுக்குன்னு பொம்பளை பிள்ளை கை தட்டாத நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி அங்கே வர கை பொசு பொசுன்னு வருது கை தட்டு பொம்பளை பிள்ளை ஏன் கை தட்ட வீட்டில் வந்து அக்காட்ட சொல்லிவிடுவேன் பழைய கஞ்சி ஊத்துன்னு நீ எந்திரிச்சு மூஞ்சியை காட்ட அக்கா அப்படி கொடுத்து உட்காந்துருக்கும்ல அக்கா காவி கலர் வேட்டி போட்டு கை நிறைய கயிறு கட்டியிருக்காருக்கா அக்கா எங்கே உட்காந்துருக்குன்னு தெரியல கூட்டத்துக்குள்ள எங்கக்கா உட்காந்துருக்காங்க கை மட்டும் தூக்குக்கா அப்போனா எனக்கு தான் கை தட்டேன்னா சொல்லிட்டேன் இல்லைன்னா உனக்கு பழைய கஞ்சி தான் ஆமா நான் சொல்லியே பிடிவேன் காட்ட ஆச்சார பிடிங்க மாமாவும் பொண்ணை போடு ஆமா மாமாவை பொண்ண கொடு ஆமாடி சொல்லி கொடு இதுதான்டா மூணு முடிச்சு இதுதாண்டி மூணு முடிச்சு தாடி கட்ட மேல கட்ட நேரம் வந்துருச்சு பாதாரணி இவர் தானே இவர் சும்மா காலத்தானே தூக்குனாரு பாதாரணி இவர் ஒத்த காலத்தானே தூக்குனாரு நீ காலை தூக்கி அந்த பல்ப அடிச்சு உடனி பல்ப் அடிச்சு உடச்சு உன் கவட்டையை கிழிக்க வைக்கிறியா நாளைக்கு நாடத்துக்கு போக விடாம பண்றேன் எங்க என் முடிய காணோம் இது தேவை மசுடா சரி ஆட்டோ மசுடு சரி ஆசிரம் எதையாவது இருக்கு ஆமாவை பொண்ண கொடு ஆமாடி சொல்லி கொடு இதுதான்டா மூணு முடிச்சு இதுதாண்டி மூணு முடிச்சு அட அப்பா ஆடுறா பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் கம்மிங் த வாட்சிங் சார் ஐயா எங்க பக்கம் திரும்பி ஆட சொல்லுங்க சார் வேணாம் சார் நாடகம் விடிய வரைக்கும் நல்லபடியாக நடக்கலாம் காலை லவுக்கு அந்த பக்கம் தூக்க நீ படுக்கும் ஆன்ட்டானா வேணாம் இல்லையா நல்லா இருக்கும் இல்லையா ஆனா நல்லா இருக்கும் நல்லா குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா குத்தடி குத்தடி சைலக்கா குடிஞ்ச குத்தடி சைலக்கா ஏ பந்தலிலே பாவக்கா தொங்கு தடி பாவக்கா குத்தடி குத்தடி சைலக்கா குடிஞ்ச குத்தடி சைலக்கா குத்தடி குத்தடி சைலக்கா எங்க ஆளு சுறுசுறுப்பு குறையாம கை தட்டுதுங்க ஐய வண்டி நெளிஞ்சிருச்சே என்னோட கரிசோறு ஏத்தா ஏத்தா ஆடவா ஆடவா விட மாட்டேன் போலும் போலும் அதை பொழந்துரு நான் பார்த்து குத்தடி குத்தடி சைலக்கா Okay. குடிஞ்சு குத்தடி சைலக்கா பந்தலிலே பாவக்கா தொங்கு தடி பாவக்கா என்னையா காலங்க தலைய கீழே வச்சு பல்ட்டிலாம் அடிக்குது இறங்கி வந்தேன்னா மூக்க நோண்டி போடுவேன் சொல்லிவிட்டேன் மூக்க நோண்டி உன் வாயில வச்சுக்க யார் வாயில நான் இழுச்சா பழம் எதுக்குடா ஏன் வாயில வைக்கிறேன் என்ன அந்த பிள்ளை வாயில வைக்கிறேன் சார் அது என் தங்கச்சி நொங்கச்சி உங்களை நம்பிதான் பூவாரு ஆமா வச்சாரே 1 2 3 பார்த்து ஆடு 4 5 6 ஒழுங்கா ஆடு एक दो तीन चार पाँच छह दस तेरा बारह तेरा वन टू थ्री அதுல தாய்மார்க்க கை தட்டுறாங்க நீங்க வைக்கிற சாம்பார் சூப்பரா இருக்குந்தா இந்த பக்கத்துல உட்காந்துருக்கு பாரு மாப்பு மண்டை அது கை தட்டவே மாட்டேங்குது அந்த ரோஸ் கலர் சேலாத்தா
அந்த ப்ளூ கலர் சரி அம்ம இம்மிடியட்டா கிளம்புங்க நீங்க அதான் எனக்கு தட்டுறதா பாதாரணி அவங்கள விடுமா அவங்கள விடு எங்களுக்கு கிளப்பி விடு ஆத்தாடி அதே அந்த மாசம் உனக்கு பூரி एक दो तीन चार पाँच चार चार नौ 10 के நாசமத்து போறவர எதிரி இப்பதான் வெளிய வந்திருக்கு 10 के ஏத்தா அவருக்கு தட்டக்கூடாது ஏய் தட்டாதரா யா குத்தோதி एक दो तीन चार पाँच चार पाँच 10 के पेरा मारा एक दो तीन வாவ் நைஸ் டான்ஸ் பாதாரணி பிரிக்கிறாடா பச்சை குழந்தை கூட கை தட்டுதே நான் என்ன செய்வேன் குழந்தைய கூட கெடுத்து வச்சிருக்கிய கை தட்ட சொல்லி அம்முக்குட்டி பெத்தவங்க தா மாமா பாருங்க ஐயா உட்காருது நீங்க மாமாவா டேய் நான் அந்த மாமா இல்லடா தாய் மாமன் சரி சரி வச்சார புரியுதா வாங்க வாடி வெத்தலை வாக்கு வாங்கி தரு நீ போட்டுக்கோ உனக்கு சிகப்பு பத்தலை என்ன சுண்ணாம்பு தலையாக சேர்த்துக்கோ அடி பாடி வெத்தலை பாக்கு வாங்கி தாரே நீ போட்டுக்கோ உனக்கு சேப்பு பத்தலைக்கு என்ன சுண்ணாம்பு சரியாக சேர்த்துக்கோ பாலே பாலே டேய் இப்போ 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 உன் தங்கச்சி எப்படி புழக்க சொல்றா பாப்பா இது என்ன பிரமாதம் இப்ப புழக்க சொல்லு பாப்பா உன் தங்கச்சிய நேத்து நைட்டு 1 மணிக்கு ஒரு டான்ஸ் சொல்லி கொடுத்தல அத்தாடி என்ன புழக்க சொல்லியா நாசமா போறவளே இப்ப ஆடுன மாதிரி ஆடுறி சரி சூப்பரா இருக்கு அந்த நைட்டு சொல்லி கொடுத்தல அம்மா புழக்க சொல்லி ஏப்பா எப்போய் வேணா அங்கே தானே இருந்த இப்போ மட்டும் ஏன் இங்கே வர பவதாரணி அழகு இழுக்குதுடா தூரத்தில் பார்த்தா தெரியாது பக்கத்தில் உட்காந்து பார்த்தா தெரியும்னா உனக்கு இத்தனை தண்ணி மீசை வேற மானா மதுரை குண்டு மல்லிகை மானா மதுரை குண்டு மல்லிகை வாடா மாதா தலைய சுட்டுற நீ மாமா நீ மாமா நீ மாமா குண்டு மல்லிகை பூவை சுட்டு தங்கச்சிக்கு 1 மணிக்கு சொல்லி கொடுத்தோம் சொன்ன இப்படித்தான் கவட்டை பொழந்து கொடுத்து தூங்க சொன்னியா உங்களுடைய வாத்தியத்தை நான் என்ன ஏதோ நினைச்சேன் என்ன 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 பார்த்தா அந்த வாத்தியத்துடைய பெருமை என்னன்னு தெரியுது சொல்லுங்க செத்த பணத்தை உட்கார வச்சுட்டியே உயிர் இருக்கா இருக்கா? அப்ப சாரி ஆனா மதுரை குண்டு மல்லிகை வாடா மாதா தலைய சுட்டுற நீ வாமா நீ வாமா நீ வாமா நான் பழைய கஞ்சி ஊத்துக்கா எங்கக்கா உட்காந்துருக்கா கூடத்துக்குள்ள தயவுசெய்து கொஞ்சம் எந்திரிச்சு மூஞ்சா காட்டுக்கா இந்த அண்ணன் பொசுக்கு டான்ஸ் காரப்பிள்ளைக்கு கை தட்டுதுக்கா எங்கிட்ட உட்காந்துருக்காக்கா எங்கிட்ட உட்காந்துருக்குன்னு தெரியல நீ எந்திரிச்சு மூஞ்சி மட்டும் காட்டு
அக்கா தெரிஞ்சுக்கிறான். பூமாலை புது பாவையானது. உண்மையிலே பப்புனு வாக்காளி கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு அக்கால் சுத்ராய கிரு 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 கிருன்னு. என்ன பேச்சாக்களை வக்காலிங்கிற? சார் நம்ம கிராமத்து பேச்சு அப்படித்தான் பேசுவாங்க. அப்படியா? நல்லா இருந்தா வக்காலி பப்புனு சூப்பரான்னு சொல்லுவாங்க. நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு வைங்க அவன் கிடக்காண்டா நொக்கா விடாத பாதாரணி அவருக்கு மேல சுத்து. அவருக்கு மேல இருந்து சுத்தவா? கலையறந்து மேல ஏறி அங்க இருந்து கிருட்டு 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 சுத்தி. பூமாலை புது பாவையானது. பொண்ணு மாலை புது பாட்டு பாடுது. பார்க்க பார்க்க கொடுமை பேச பேச இனிமை. நான் தான் சொல்வது சொர்க்கம் மதுவிலே கொஞ்சம் மலையிலே இதோ 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 ஏதோ சொர்க்கம் நடுவிலே டடடடடடட. சொர்க்கம் நடுவிலே ரரரரர. சொர்க்கம் நடுவிலே ரரரரர. சொர்க்கம் நடுவிலே ரரரரர. சூப்பர்யா, பம்பரமா சுத்திருச்சயா. நன்றி. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அமிர்தமும் சொல்லு. ஆட சொன்னா 2 மணி வரைக்கும் ஆடுவோம். இப்போ எதிர்பார்க்குற ஆளுக்கு பூரா இருக்காங்க இல்லையா? ஆமாம், அதனால் அவங்களும் வெளியில் விடணும். எங்களுக்காக எங்களுடைய ஆட்டத்துக்கு கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் தாய்மார்களுக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி. நன்றி தாய்மார்களுக்கும் நன்றி. நாங்கள் இந்த அளவுக்கு ஆடுறதுக்கு காரணமே உங்களுடைய கைதட்டு தான். ஏன்னா வரிசையாக நாடகம் அது எல்லாத்துக்குமே தெரியும். வளையங்குளத்துலலாம் 8 நாள் நாடகம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று மாற்றி பண்ணணும். நிறையா ஊர் போகிற ஊர்லலாம் ஆடணும், பேசணும், எல்லாம் மாற்றி பண்ணணும். உடம்புல அவ்வளோ வழிகள் இருந்தாலும் அந்த வழியை கூட பொருட்படுத்தாமல் நாங்கள் ஆடுறோம்னா அதற்கு முக்கிய காரணமே உங்கள் கைதட்டு ஒன்று தான். எங்களுக்காக கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகத வணக்கம். அதே மாதிரி இங்கே சிறந்த முறையில் இசையமைத்த இசைக்கலைஞர்கள், நாங்கள் இந்த அளவுக்கு ஆடணும்னா அதற்கு முக்கிய காரணமே இசைக்கலைஞர்கள் தான். அந்தளவுக்கு எங்களுக்காக கைவேதனையை கூட பொருட்படுத்தாமல் இங்கே இசைத்த இசைக்கலைஞர்கள் 4 பேருக்குமே சோற ஒரு கைதட்ட கொடுங்க அவர்களுக்காக. அதாவது நான் எப்போவும் சொல்கிறதா அதான், இசைக்கலைஞர்கள் வந்து பெட்டி மிருதங்கம் தாளம் ஆல்ரவுண்டு நாங்கள்லாம் பேர் வாங்குறோம்னா அதுக்கு முக்கிய காரணம் நடிகர்கள். அவங்க பாடுறதுக்கும் ஆடுறதுக்கும் தான் நாங்கள் வாதிச்சு பேர் வாங்க முடியும். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லைங்க, சுவர் இல்லாமல் சித்திரமா. அது போக இன்னொன்று மக்கள் ரசிகர்கள் மற்றும் ஒளிபெருக்கி நிலை நல்ல ரசிகர்கள், நல்ல ஒரு கையை உட்காந்து குழந்தைட்டு உட்காந்து விடுப்பா காத்தோட்டமாக இருக்கட்டும். அந்த பிள்ளை வந்துச்சுன்னா கவலைக்குள்ளே தான் பாயும் பார்த்துக்க. ஒளி அன்பு நண்பர்களுக்கு வாவ் நைஸ் கேர்ள். ஆஹா நன்றி. பியூட்டிஃபுல் பவதாரணி, பியூட்டிஃபுல் பேக். சொல்லுங்கய்யா. பவதாரணி எங்கள் இருவரையும் பாராட்டி எங்களுக்காக கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு ரசிகர் அன்பு தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி தான். நன்றி கடந்த வணக்கம். பவதாரணி சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், கேளுங்க. கேட்டால் கோவப்படுவியா? ஆச்சு. கோவப்படக்கூடாது. மாட்டேன். நான் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறவன். ஆச்சு. நான் ஜகனும் சரியில்லைன்னாலும் செய்வேன். சரி. இப்போ நான் உங்களை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐயோ நான் உங்களை லவ் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு எந்த ஆட்சியும் கிடையாதுல்ல? பண்றதும் பண்றீங்க, கொஞ்சம் வேகமா பண்ணுங்க. கசகசன்னு. ஆமாம் ஆமாம் சார். ஆமாம்மா சார், காதலிக்கிறோம்னு சொல்லிட்டீங்க, எப்படியும் கல்யாணம் நடக்கும்ல? அதுக்கு நான் வந்து மங்களவாத்தி வாசிக்கவா? எப்பா நீங்கள் காசு, எப்பா தம்பி சரவணா, அதுக்கு நீங்கள் காசு கூட கேட்பீங்க. அந்த அளவுக்கு எனக்கு கொடுக்க. உங்களுக்கு காசே வேணாம், ஃப்ரீயா? ஃப்ரீ. ரொம்ப சந்தோஷம். யாருக்காக? எங்க பவதாரணி சூர்யா மௌத்துக்காக. ரொம்ப சந்தோஷம்யா. கண்ண மூடி அமைதியா இருங்களே. சித்தப்பு மாமனுக்கு அந்த சேர் எடுத்து போடு. சேர் எடுத்து போடுப்பா. நீ கை தட்டுங்கப்பா. சேர் வர மாட்டேங்குதுப்பா.
நாசமத்து போக உட்காரு. உட்காருங்க சார், நீங்க உட்காருங்க சார். பவதாரணி, நான் சொல்லும் போது போடு மலையை போய். ஏய் நீ மண்டி போடுமா ஏய் மாலை போடுறதுக்கு சார், நீங்க முதல் அந்த பிள்ளைக்கு மாலையை போட்டுருங்களேன். நீங்க போட்டுருங்க. இப்ப நீ போய் போடு. 1 2 3 போடு. ஏய் நிப்பாட்டா, சுடுதோட தாண்டி போய்கிட்டு இருக்கு. அவன் பேச்ச கட்டுன்னு வைங்க, நீங்க பிச்சதே இருக்கணும். இதுக்கு தான் இளவுக்கு வாசிக்கிற ஆள் பூரா கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிறது. அத சொல்லுங்க. நீங்க போட்டு ஏய், எடுவா. போ, அப்படியா இரு. சரி பாபா, சொல்லுங்க. உன்னை லவ் பண்ணவா? பண்ணுங்க. லவ் மூடு